கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றியுமே இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியுமே இருக்கிறேன். இது வந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையுமே இருக்கமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே, எங்கள் ஆத்மா உண்மையை நோக்கி கதறுகிறது ராஜா. இந்த காலை வேளையில எங்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற மன்னாவை நீர் எங்களுக்கு தந்தருட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தகுதியற்ற என்னை உண்மையை தகுதியினாலே நிரப்புங்க ராஜா. ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். மீட்பரேசுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பரமபிதாவே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க போற வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அவரிடம் கேட்டு நாம் இந்த வசனத்தை தியானிக்கலாம். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை தேவன் அருளினார். யாபேசை பார்க்கும்பொழுது மேல இருந்து பார்க்கணும், அவன் யூதா கோத்திரத்தான்னு தெரியுது. 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் உண்மையாலுமே எப்படி இருந்தாருன்னா, தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாதான் இருந்தாரா. ஆனா அவங்க தாய் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவங்க பிறந்தப்போ என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. பிறந்தப்போதானே அந்த மகனுக்கு பெயர் வைப்பாங்க. அதனால அந்த நேரத்துல அவங்களோட சூழ்நிலையோ இல்லை இந்த மகனுடைய சூழ்நிலையோ என்னன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் துக்கத்துல இந்த பிள்ளைய பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தைகளோ அந்த பெயரோ யாபேஸை ஆளுகை செய்ய யாபேஸ் விடவே இல்லை. அவங்க தாய் வந்து சொல்றாங்க, நான் துக்கத்துல பெற்றேன், அதனால அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அவங்க பெத்த அம்மாவே சொல்றாங்க. பெயரோ அந்த வார்த்தைகளோ யாபேஸ கலங்கடிக்கவே இல்லை. இப்ப நேத்து ஒரு இது பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன பெண் தான், 11 வயது பெண், அமெரிக்கா தேசத்துல ஒரு கருப்பின பெண். அந்த பெண்ணை வந்து அங்க அந்த தேசத்துல நார்மலாவே அந்த வெள்ளை இனத்தவர்கள் வந்து அந்த கருப்பினத்தவரை ரொம்ப ஒடுக்குவாங்க. அதே போல அந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைய வந்து ரொம்ப கிண்டல் கேலி கிண்டல் ஒடுக்குறது அந்த மாதிரி ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, உன்னை வந்து அடுப்புல ரொம்ப நேரம் வச்சுட்டாங்க போல, கரிஞ்சு வந்திருக்க, நீ ரொம்ப வெந்துட்ட, கரிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த பிள்ளைய வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு யோசிச்சா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா உன் கலருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையா, இந்த மாதிரி எல்லாம் போடணுமா அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய நிறத்துக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு ஆடை நிறுவனத்தையே அந்த பொண்ணு உருவாக்குச்சான். எத்தனை வயசுல? 11 வயசுல. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை உண்மையாலுமே ஒரு 11 வயசு பெண் சொல்லக்கூடிய வார்த்தையான்னு தெரியல. அந்த பெண் சொல்லுது, என்ன சிரிச்சுட்டேதான் சொல்லுது, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, என்ன இப்படி சொன்னாங்க. ஆனா ஏதோ நான் அதை எடுத்துக்கொள்ளல. இதுல இருந்து நான் என்ன செய்யணும்னு நான் யோசிச்சேன். என்னை போல ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சேன். அப்ப எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆடை நிறுவனத்தையே நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துல ஒரு பெரிய ஃபேஷன் ஷோ நடக்கும். அதுல இந்த பிள்ளைய நடக்க வச்சாங்க. அதுல நடக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லவே இல்லை. தன்னுடைய அந்த ஆடை அணிவகுப்பை அந்த நிறுவனத்தார் வந்து செஞ்சாங்க. ஒரு 11 வயசு பெண்ணு தான். அந்த பெண்ணுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அமெரிக்க தேசத்துல இப்போ தெரியாது. ஆனா அந்த பெண் தன்னை குறித்து சொன்ன வார்த்தைகளை தனக்கு தன் மேலே விழும் கற்களாக அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்ளல, தன் படிக்கட்டுகளாக மாற்றி அதன் மேல் ஏறி சென்றார்.
அதே போலதான் யாப்பேசும் தனக்கு தன் தாய் சொல்வதையோ மற்றவர்கள் மத்தியில தன் தாய் சொல்வதையும் அவர் பெருசா எடுக்கல. மற்றவர்கள் மத்தியில கனம் பெற்றவனாக இருந்தான்னு தான் வசனம் சொல்லுது. அதையும் மேன்மையா நினைக்கல. அவன் தாய் சொன்னதை தாழ்மையாவும் நினைக்கல. மற்றவங்க மத்தியில அவன் கனம் பெற்றவனாக இருந்ததை ரொம்ப அவன் மேன்மையாகவும் எடுக்கல. எதையுமே அவன் பெரிதாக எடுக்கல. இந்த வசனம் 10 வசனம் பார்க்கும் பொழுது யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் சூழ்நிலையை பார்க்கல, தன்னை பற்றி மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள் யோசிக்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படல. தன் ஜெபத்தில் அந்த வசனம் முழுசும் பார்த்தாங்க. இப்போ ஒருவேளை நம்ம குறிச்சு அந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க துக்கத்துல நான் பெற்றேன்னு நம்ம அம்மா சொல்றாங்க. அப்ப நம்ம போய் நம்மளோட ஜெபம் முதல்ல எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட போறோம். முதல்ல இந்த மாதிரி நம்மளை பத்தி பேசுறாங்க, மற்றவங்களும் பேசுறாங்க. முதல்ல போய் நம்ம என்ன கேட்போம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? முதல்ல புலம்பலாத பேசப்பா, பாத்தீங்களா எங்க அம்மாவே துக்கத்துல பெற்றேன்னு என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்ன இப்படி பேசுறாங்க, எனக்கு இது தேவையா? கேட்போமா இல்லையா? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்முடைய, ஒருவேளை நீங்களாம் நல்லவங்களா இருப்பீங்க, நான் அந்த மாதிரிதான் ஒருவேளை ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனா அந்த வசனம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது யாப்பேஸ் தன்னுடைய மேன்மைய பத்தியும் சொல்லல, தன்னுடைய சிறுமையை பத்தியும் பேசல. யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அவ்வளவுதான். அவர் அழகா அவர் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அவர் அவரோட பார்வை, அவருடைய நோக்கம் எல்லாமே எல்லாமே அவரை நோக்கி மாத்திரமே தான் இருந்துச்சு. ஆண்டவரை நோக்கி மாத்திரமே இருந்தது. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வாழ்வில எதுவாக இருந்தாலும் அவர் நீங்க தான், இல்லையா? நம்முடைய வாழ்வில அதே போலதான். அதைத்தான் நம்ம இன்றைக்கு உணர வேண்டுமாறு ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறார். மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறதுனால நம்ம இறங்கி போக போறதும் கிடையாது, கேவலமா பேசுறதுனால நம்ம கேவலமா போக போறதும் கிடையாது, மற்றவர்கள் நம்மை உயர்த்தி வைக்கிறதுனால நம்ம உயர்ந்து நிற்க போறதும் கிடையாது. நமக்கு எல்லாவற்றையும் செய்வது அவர் மாத்திரமே. நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அது அவரிடம் இருந்து மாத்திரமே வரணும். எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று யார் மாத்திரமே? அவர் மாத்திரமே. நம்ம கிட்ட ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்தார்கள் என்று நினைக்கலாம், அவர்களை உதவி செய்ய வைத்தது அவருடைய கிருபை. அப்படி இல்லைன்னா யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. எவ்வளவோ பேர், எவ்வளவோ பணம் படைத்தவர்கள், எவ்வளவோ வல்லமை படைத்தவர்கள்னா எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கிறோம். அவங்க தற்கொலை செய்து மறைந்து போகிறார்கள், எப்படி வேணாலும் இறக்குறாங்க. ஆனா நம்ம அவ்வளோ எதுவுமே இல்லைன்னாலும் நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதனாலதான். அந்த யாப்பேஸ் அதை நன்றாக அறிந்திருந்தார். அவர் சொல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. மற்றவர்கள், அதான் நான் சொல்றேன், மற்றவங்க ஒருவேளை 100 ஆண்டு வாழணும், 10 ஆண்டு வாழணும்னு எல்லாரும் ஆசீர்வதிக்கலாம். அந்த 100 ஆண்டு 10 ஆண்டு ஆண்டவரிடம் வந்தாதான் வரும். இல்ல நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வைத்திருந்தாலும் அந்த காலத்துக்குள்ளாக நம்முடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு நாம் போய்தான் ஆக வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தான் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. முக்கியமா நம்ம இன்னைக்கு நாம தியானிக்க போற வார்த்தை என்ன? என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி. எல்லை தேவையா இல்லை? யாரோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நமக்கு எல்லை தேவையா இல்லை? தேவை, கண்டிப்பாக. அது நமக்கு என்ன செய்கிறது என்று புரிந்து கொண்டா நாம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ முதலாவது நம்ம அதை பார்க்கும் பொழுது எல்லை நமக்கு எப்படி யோசிப்போம்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுன்னு தான் நமக்கு நார்மலா நமக்கு என்ன யோசிப்போம்? ஒரு எல்லையை வச்சாலே இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடவே கூடாது அப்படின்னு வைத்தாலே நமக்கு என்ன தோணுது? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாங்க, இதை மீறி நம்ம போகவே முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா உண்மையா அது என்ன அர்த்தம்னா, நம்ம சுதந்திரமா வாழ்வதற்காக தான் எல்லை. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒரு மனுஷ இயல்பு என்னன்னா, இதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும்னு ஒரு வட்டத்தை போட்டு வைக்கணும்னு வைங்க.
இந்த வட்டத்துக்கு வெளியே என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? மனுஷ இயல்பு. ஒரு வட்டம் வச்சு இதுக்குள்ளதான் உங்களுடைய எல்லைங்க, இதை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த எல்லைக்கு மீறி அங்க என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம கிட்ட வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்கு, மாமரம் எல்லாமே நம்முடைய தேசத்துல நம்முடைய இதுல இருக்கு. நம்ம எட்டி பார்த்து அங்க ஒலிவு மரம் இருக்கு. இஸ்ரேல் தேசத்துல ஒலிவு மரம் இருக்கு, நம்ம கிட்ட ஒலிவு மரம் இருக்கு. நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியல. இதுதான் மனித இயல்பு. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுதான் மனித இயல்பு. இதே யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு ஒண்ணு இருக்கு, நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தா அதை சுத்தி என்ன போடுவோம்? காம்பவுண்ட் வால் போடுவோம். அந்த எல்லைக்குள்ளாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அது நம்முடைய சுதந்திரம். இப்ப அந்த வீடு நமக்கு சொந்தமாயிருச்சுன்னா அந்த எல்லையை நம்ம குறித்து விட்டோம் என்றால் அந்த எல்லைக்குள்ளாக நம்ம எந்த நேரத்தில் வேண்டாலும் என்ன வேண்டுமானாலும், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், அழுகலாம், சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். நம்ம கேட்க வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த எல்லைக்குள்ளாக முழு சுதந்திரமும் நமக்கு இருக்கிறது. அப்படி நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்றதுதான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய நமக்கு குறிக்கப்பட்ட எல்லைக்குள்ளாக 100% போவதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆலய எல்லை நமக்கு இருக்கு, இந்த காம்பவுண்ட் இருக்குது நமக்கு. இதுக்குள்ள நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஆராதிக்கலாம், வார்த்தையை கேட்கலாம், ஏதோ ஒரு திருமணம் நடக்கணும்னா நடக்கலாம், யாராவது மறுத்துட்டாங்கன்னா அவங்களோட அடக்க ஆராதனையை நடத்தலாம், இல்ல கூட்டங்கள் நடத்தலாம், ஃபங்க்ஷன்ஸ் நடத்தலாம், என்ன வேணாலும் நடத்தலாம். யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. முழு சுதந்திரம் நமக்கு இருக்குது. இதே இந்த எல்லையை விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்மளால அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இதற்காக தான் கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். என்ன வேணாலும். அதே போலதான் நம்முடைய தேசத்துக்கும் எல்லை இருக்கு இல்லையா? நம்ம தேசத்தை சுற்றிலும் எல்லை இருக்கு. நமக்கு திராணி இருக்கும் வரை நம்ம இங்க கீழே தென் பகுதியில நம்ம இருக்கிறோம். வடக்குல காஷ்மீருக்கு போகணும்னாலும் நமக்கு திராணி இருந்தா நம்ம தாராளமா எப்படி வேணாலும் போகலாம். கார்லயும் போகலாம், பஸ்லயும் போகலாம், ஃபிளைட்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். நம்ம எங்க வேணும்னாலும் போகலாம். நம்முடைய எல்லையை மீறி வெளியே தான் செல்ல முடியாது. நம்முடைய எல்லையை குறிப்பது என்ன? அது வேலிதான் இல்லையா? இப்ப நம்முடைய தேசத்தை குறித்து தேசிய எல்லை என்று இருக்கு. அந்த எல்லை ஓரத்துல யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? ராணுவம் இருக்கு, பாதுகாப்பு படை இருக்கு. எதற்கு? அந்நியர் உள்ளே வராமல் இருப்பதற்காக. நமக்கு எல்லை வைத்திருப்பதே அந்த பாதுகாப்புக்காக. அதை நாம் உணர வேண்டும். அதுதான் யோபுல பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையில் கீழே நீர் ஆசை போடணும். அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? ஒருவேளை மனித இயல்புல அந்த வேலிதான் நமக்கு சிறைச்சாலை மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையாலுமே அதுதான் நமக்கு பாதுகாவல். அந்த எல்லை இருந்ததுனாதான் அதை சுற்றிலும் நமக்கு அந்த பாதுகாவல் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்துக்கு திரும்பி வரும்பொழுது 4வது அதிகாரம் 1 நாளாகும் 4வது 10வது வசனத்துக்கு வரும்பொழுது, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீமை உள்ளே வராதபடிக்கு. ஆனா சாத்தான் தான் சொல்றான், அந்த கர்த்தருடைய சந்நிதிக்குள் முன்பாக போய் நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அந்த எல்லையை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைக்கவில்லை என்றால் சாத்தான் போய் அங்க தேவனுடைய சந்நிதியில போய் நின்று பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. நமக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளாக நாம் இருக்கும் வரைக்கும் நமக்கு அவருடைய பாதுகாவல் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். தீங்கோ தீமையோ எதுவும் நம்மை நெருங்கவே முடியாது.
தீங்கு செய்ய நினைக்கிறவர்களும் உள்ளே வர முடியாது. தீங்கு செய்ய முயற்சிக்கிறவர்களும் நுழையாமல் தடுப்பது அந்த வேலைதான். நாம் அதை உணர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த வேலையை ஆண்டவர் யோபை சுற்றிலும் வைத்திருந்த வரைக்கும் அவரை எதுவுமே தொட முடியல. ஆண்டவரே தான் அந்த வேலையை எடுக்கிறார். இருந்தாலும் நமக்கு எல்லாம் யோபை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் குறித்த வேலையை மீறி யாராலும் வர முடியாது. எந்த சூழ்நிலையும் வர முடியாது. எந்த பொல்லாத சக்தியோ எதுவாக இருந்தாலும் அது வரவே முடியாது. ஒன்றே ஒன்றுதான், நாம் அந்த எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு எல்லையை கொடுத்திருந்தார். அந்த எல்லைக்குள்ளாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 4வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம். வாசிங்கம்மா. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அடுத்தது வாசிங்கம்மா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த நமக்கு அப்போஸ்தலர் 1:8 நமக்கு எல்லாமே தெரியும். பஸ்ஸாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்கும். இது நமக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன கட்டளை என்று காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நாம் பலப்படும் வரைக்கும் ஆண்டவர் ஒரு எல்லைக்குள்ளாக தான் நம்மை வைத்திருப்பார். அந்த எல்லைக்குள்ளாக இருக்கும் வரைக்கும், அந்த எல்லைக்குள்ளாக முழு சுதந்திரம் 100% நம்ம போலாம். அது நம்முடைய சௌகரியம் தான். 50% நிக்கலாம், 100% வரைக்கும் போலாம். அதற்குள்ளாக இருக்கும் வரைக்கும் நமக்கு பாதுகாவலும் இருக்கிறது. தீங்கும் நம்மை நெருங்காமல் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்காக தான் அந்த எல்லையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 2வது காரியம் பார்க்கும் பொழுது, நம்மை கட்டுப்படுத்த ஆண்டவர் ஒரு எல்லையை வைக்கிறார்னா நம்மை கட்டுப்படுத்தி அடக்கி வைப்பதற்காக இல்லை, நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதற்காக. எதற்குங்க? நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்துவதற்காக. நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளும் படித்து வந்திருக்கோம். ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா காலையில 9 மணிக்கு போனோம்னா 4 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் விட்டு வெளியே வர முடியாது. ஏன்? பாதுகாப்பு. இன்னொன்று ஒழுக்கம். அந்த 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்முடைய வேலை அங்க என்ன? அவங்க சொல்லி கொடுத்த பாடங்களை படிப்பது, விளையாட வேண்டிய நேரத்துல விளையாட வேண்டியது, வரைய வேண்டிய நேரத்துல வரைய வேண்டியது. அந்த ஒழுக்கம் நமக்கு வருவதற்காக தான் அந்த 9 மணிக்கு போனா 4 மணி வரைக்கும் அதை நமக்கு அந்த இடத்திற்குள்ளாக நம்மை அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனா மனுஷங்களுக்கு எப்படி அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஐயோ காலையில 9 மணிக்கு போயே, இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையில போனா ஐயோ 9 மணி ஆயிடுச்சு. வேலைக்கு போறவங்க அப்படிதான். அந்த என்ன மண்டே மார்னிங் ப்ளூஸ் சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை காலையிலன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். ஐயோ ஆயிடுச்சா, திங்கட்கிழமை வேலைக்கு போகணும், படிக்க போகணும், நாளைக்கு டெஸ்ட் வேற இருக்குது, என்ன பண்றது, எல்லாம் அது காலையில தான் ஞாபகம் வரும். அழகா இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அழகா இல்லை, இது உலக வழக்கம். என்ன சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி புரோக்கன். சட்டங்கள் வைப்பதே எதற்கு? அதை உடைப்பதற்காக தான். அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இது நமக்கு வைக்கும் விதிகள், எல்லைகள் எல்லாமே நம்மளை கட்டுப்படுத்தி அடிமையாக வைப்பதற்காக. ஒரு பொழுதும் ஆண்டவர் நம்மை அடிமைகளாக வைக்கிற தேவன் அவர் அல்லவே. நம்மை கட்டுப்படுத்தி வைக்க அல்லவே இல்லை. வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம்.
கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நாம் நிலை நம்ம இது என்னன்னு, நம்முடைய சமூகத்துல என்னை நிலைத்து நிற்க செய்யுங்க. நம்ம ஜெபம் பண்றோமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட என்னை நிலைத்து நிற்க செய்யுங்க, நான் ஓங்கி வளர செய்யுங்க, இதைதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அதற்கு கொஞ்ச காலம் பாடுமிக்கிற உங்களை அவர் முதலாவது என்ன படுத்துறாரு? சீர்படுத்துறாரு. அந்த சீர்படுத்துவதற்கான காரியம் தான் அந்த ஒழுக்கம், அந்த அடக்கி வைத்திருக்கிறது. முதலாவது அவர் சீர்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை முதல்ல எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்முடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்குமா? இப்ப நமக்கென்று ஒரு சட்டம், ஒரு 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 ஒழுக்கம் இருக்கிறதுனாலதான் நம்முடைய குடும்பங்கள் ஓங்கி வளருது. ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். முதலாவது அவர் நம்மை சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் பொழுதுதான் நாம் ஸ்திரப்பட முடியும். நாம் ஒழுக்கத்துல நாம் வளரும் பொழுதுதான், சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க சத்தம் போடுவாங்க, ஓடுவாங்க, வருவாங்க, அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல, அமைதியா உட்காரணும், இங்க வந்தா அமைதியா தான் இருக்கணும். இப்போ ஆலயத்துக்கு வந்தா 8 மணில இருந்து 10 மணி வரைக்குமா அமைதியாக உட்கார்ந்துதான் ஆகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சின்ன வயதுல இருந்தே சொல்லி 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 வரும் பொழுது பெரியவர்களாக நமக்கு 8 மணிக்கு என்ன ஆகுது? தாராளமா வந்து நம்ம உட்கார்றோம், உட்கார்ந்துதான் ஆகணும். அந்த ஸ்திரப்படும், இப்படிதான் அப்படின்னு நம்ம மனது ஸ்திரப்படும். ஸ்திரப்பட்டால்தான் பலப்பட முடியும். ஆண்டவருக்குள்ள நாம் ஸ்திரப்பட்டு நிற்கும் பொழுதுதான் அடுத்தது நாம் பலப்பட்டு அவருக்காக காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, ஆண்டவரே நான் உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். நாம் முதலில் சீர்பட வேண்டும், அவருக்குள்ளாக ஸ்திரப்பட வேண்டும். அப்பதான் அவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். நம் கரங்களை பலப்படுத்தும் பொழுதுதான், அப்படி பலப்படும் பொழுதுதான் நாம் நிலை நிற்க முடியும். இதற்காக தான் எல்லை, இதற்காக தான் ஒழுக்கம் எல்லாமே. அந்த எல்லைக்குள்ளாக இருந்தால்தான் முதலாவது நாம் சீர்பட முடியும். சீர்படாமல் எதுவுமே நம்மளால செய்ய முடியவே முடியாது. அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில. எதற்காக கொடுத்த? நம்ம அடிமையாக வைக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவரை தேடுங்க, உங்கள் தகப்பனின் தாயை கனம் பண்ணுங்க, பொய் சொல்லாதீங்க, கொலை பண்ணாதீங்க, எச்சிக்காதீங்க, விபச்சாரம் செய்ய. இதெல்லாம் எதற்கு? ஒரு ஒழுக்கம் தானே. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருந்தால் நம் குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும். நம் குடும்பம் ஒழுக்கமாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒழுக்கமாக தான் நம்ம ஊர் ஒழுக்கமாக, ஊர் ஒழுக்கமாக தான் இந்த தேசமே ஒழுக்கம். இதற்காக தான் அந்த கட்டளைகள் கொடுத்தது. கஷ்டம் போலதான் தெரியும், கஷ்டம் போலதான் தெரியும். ஐயோ, இது கூட செய்யாம இருக்கணுமா, இப்படி எப்படி? இன்னும் மத்தேயுல எல்லாம் பொறுப்பா அவர் என்ன சொல்றாரு? நீ ஒருத்தனை முட்டாள்னு சொன்னினாலே எரி நரகத்துக்கு பாத்திரமானாக இருக்கு. எப்படி அப்படி கூட கோபப்படாம என்னால எப்படி இருக்க முடியும்? கஷ்டம்தான், அவளுக்கு ரொம்ப கஷ்டம் போலதான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு அடிமைத்தனம், நம்மளால நம்ம இஷ்டத்தை போல இருக்க முடியவே முடியாது. அதுவும் சின்ன வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அது அப்படிதான் தோணும். கிறிஸ்தவ வாழ்க்கை போல ஒரு கடினமான வாழ்க்கை இல்லவே இல்லை. எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இங்க போகாதுன்றாங்க, அங்க செய்யாதன்றாங்க, இந்த பாட்டு பாடாதுன்றாங்க. என்னதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். ஆனா அவர் சொன்ன காரியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் பாத்தீங்களா? அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு, அந்த நேரத்துல ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கோம், அவருக்காக ஒரு சாட்சியாக நின்று நம்ம வெளியே வரும்பொழுது வருகிறது பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடா வேற எந்த உலக சந்தோஷமும் ஈடா வரவே முடியாது. உலகத்தாரோ உலகத்தில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷங்களோ ஆண்டவரிடம் இருக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருக்காக வைராக்கியமாக ஒரு இடத்துல நின்றுட்டு வெளியே வரோம் பார்த்தீங்களா, அப்போ கிடைக்கிற அது சந்தோஷம், அது பேரானந்தம், பேரானந்தம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கும் பொழுது நமக்கு அந்த 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 சந்தோஷத்துக்கு ஈடா நமக்கு வேற எதுவுமே வராது. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும்.
ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம். இப்போ காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல்ல போறாங்க, காலேஜ்ல போறாங்க, திரும்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம். அந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. இல்ல, நான் இதை என்னால செய்ய முடியாது. சொல்றது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். உலகத்தாரோட நம்ம இணைந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அந்த இடத்துல இல்ல, நான் செய்ய மாட்டேன், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடான சந்தோஷம் எதுவுமே இல்லை. உலக கேளிக்கைகள், உலக ஆசை பாசங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மையாலுமே ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால் அந்த சந்தோஷம் முடிஞ்ச உடனே மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிக்குதான் இல்லையா? ஒரு தவறுதான் செய்யறோம், சின்னதோ பெருசோ தவறுதான் செய்யறோம், அது நமக்கு அந்த நேரத்துல சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் நம்ம அனுபவித்துட்டு வெளியே வந்த உடனே குற்ற உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது உள்ளுக்குள்ள இருந்து குத்த ஆரம்பிக்கும். இப்படி செஞ்சுட்டோமே. அதான் இன்றைக்கு இந்த காலையில நான் படித்தேன், பன்றியும் பிள்ளையும் ஒன்று இல்லை. கெட்ட குமாரனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கெட்ட குமாரன் தப்புதான் பண்ணான், போய் பன்றிகளுக்குள்ளதான் வாசம் பண்ணினான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, தன் தகப்பனை அவன் நோக்கி அவன் யோசிச்சு பார்த்தான், என் தகப்பன் வீட்டுல நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், உரிமையோட இருந்தேன், அந்த உரிமையாக சந்தோஷமாக நாம் தவறான காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதற்காக தான் எல்லை. அவன் பன்றிகளுக்குள்ளாக இருந்தாலும் தன் தகப்பனை அவன் நினைத்த மாத்திரத்துல அவன் மறுபடியுமாக தன் தகப்பனுடைய பிள்ளையாக மாறினான். அதனால் பன்றி மாற முடியுமா? அது அங்குதான், அது அந்த பன்றி அது வைத்திருக்கிற அந்த இடத்துலதான் பன்றியினால இருக்க முடியும். ஒரு பொழுதும் வீட்டுக்குள்ளாக வர முடியவே முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகள், தவறு செய்வது இயல்புதான், நம்ம செய்யாமல் முயற்சிப்பது நம்முடைய கடமை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நாம் தவறி போனாலும் நாம் அங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம் அவருடைய பிள்ளைகள். என்றைக்கு நாம் அவரிடம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோமோ அவர் நம்மை நோக்கி ஓடி வருகிற தகப்பனாக இருக்கு. அவர் ஓடி வருகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்றது எல்லாமே ஒன்றுதான், நன்மை செய் தீமை செய்யாது, அவ்வளவுதான். நம்ம யோசிக்கிறோம் எவ்வளவு கஷ்டம், இப்படி இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, சாலமோன் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்றாரு, வானாதி வானங்களும் கொள்ளாத. வாசிக்கலாமே, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதேன்னு யார் சொல்றாரு? சாலமோன். அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, இந்த ஆலயத்துல நீர் வாசம் பண்ணுவீரோ என்று சொன்ன அந்த பிதாவுடைய குமாரன் இந்த உலகம் என்ற ஒரு சிறு எல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், அவருக்கு கம்பேர் பண்றப்ப இந்த உலகம் ஒரு எல்லை கூட கிடையாது, ஒரு கூடு, ஒரு எப்படி சொல்ற, ஒரு கேஜ் மாதிரிதான். அந்த உலகம் என்னும் கூற்றுக்குள்ளாக ஒரு சின்ன கூற்றுக்குள்ளாக வானாதி வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன்
இந்த உலகம் என்னும் சின்ன கூண்டு கரெக்டான வார்த்தை, இந்த கூண்டுக்குள்ள வந்து அற்ப பிறவியாகிய மனுஷனாக உருவெடுத்து, அற்ப பிறவியாகிய மனுஷனாக உருவெடுத்து, மனுஷனாக வந்தது மட்டுமல்லாமல் அதே ஒன்றுக்கும் உதவாத அந்த மனுஷனாக அவமானப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன் ஜீவனையும் கொடுத்தார். எப்பவுமே நம்முடைய செயல்தான் யோசிச்சு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்ததை யோசிச்சு பார்த்தா நம்ம செய்வதெல்லாம் தூசின்னு கூட சொல்ல முடியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிதா வந்து இந்த மாதிரி போகணும்னு சொன்னப்போ இந்த எல்லைக்குள்ளாக, இத்தனோண்டு ஒரு உலகத்துக்குள்ளாக, ஒரு நாள் 2 நாள் இல்ல பிதாவே, 33 வருஷம் நான் இருக்கணும். சாதாரணமா அது இந்த இந்த மனுஷங்களுக்குள்ளாக நான் போய் நிக்கணுமா, தேவையா எனக்கு அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. The rules are meant to be broken அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா, இந்த எல்லை தான் எனக்கு, இவ்வளவுதான் எல்லையா அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன, மனு குலத்துடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எப்பவுமே அக்கறை நமக்கு பச்சையாதான் தெரியும். நம்ம இங்க இருக்கும் பொழுது மேலை நாடுகள்ல, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க சாப்பிடும், அமெரிக்கால இருக்காங்க, அவங்க எல்லாம் லண்டன்ல இருக்காங்க, அவங்க சரி இவ்வளவு நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதான் சொல்ல, எல்லைக்கு வெளியே இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அங்க இருக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கும் தனிமை, நினைத்த நேரத்துல பெற்றவங்களை கூட பார்க்க முடியாது. இங்க இருக்கும் வசதி அங்க இருக்காது. ஏதோ ஒண்ணுன்னா எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கணும் இல்லையா? அந்த வேதனை அவங்களுக்குதான் தெரியும். அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்கதான் அம்மா கூடவே இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல யோசிச்சா, மகள் வெளிநாட்டுல இருக்கான், அவன் என் மகனை பத்தி என்ன யோசிப்பான், அவன் என்ன நேரமோ அம்மா அப்பா கூட இருக்கான், அவன் ஜாலியா இருக்கான், அவனுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்குது, அவன் எதுவுமே செய்ய வேண்டியது, அவன் சந்தோஷமா இருக்கு. என் மகன் என்ன நினைப்பான், அக்கா அங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஜாலி, அந்த தேசத்துல இருக்கான், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் அக்கறை பிரச்சனை. நம்முடைய சைட்ல இருந்து யோசிக்காம ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று யோசித்து பார்த்தாரு. அந்த வானங்களும் வானங்களும் கொல்லாத அந்த தேவகுமாரனுடைய கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு காரணமாக இருக்கு. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த கடவுளுடைய குமாரன் இந்த எல்லைக்குள்ளாக வந்ததுதான். இதை யாபேஸ் நன்றாக அறிந்திருக்கும். அதனால அவர் சொல்றார், தேவரீர் நீர் என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, நான் போக முடியாது, இந்த எல்லையை நீங்க எவ்வளவு பெரிதாக்குறீங்களோ அது வரைக்கும் நான் போறேன், அதற்கு மீறி நான் போல. எல்லையை பெரிதாக்கும் பொழுது, அவர் நம்முடைய எல்லையை பெரிதாக்கும் பொழுதுதான் அவ்வளவு பெரிய எல்லையை காப்பாற்றக்கூடிய அந்த பலன் நமக்கு இருக்கும். அது கர்த்தருக்கு தெரியும். நமக்கு இப்ப ஒரு எல்லையை கொடுத்திருக்காருன்னா இதை காப்பாற்றக்கூடிய பலன் நமக்கு இருக்குது என்று அவருக்கு தெரியும். இதே ஒரு 10 ஏக்கர் நிலம் நமக்கு கொடுக்கணும்னா அதை சுற்றி வேலி போடுறதுக்கே நமக்கு ஆகும். அதற்கு நமக்கு பலன் வேண்டும், அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வேணும். இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதையெல்லாம் கொடுத்துட்டுதான் நமக்கு அடுத்து நம்முடைய எல்லையை அவர் விரிவாக்கும். ஏனென்றால் அவர் அதனது காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிற கருத்து. அதனால நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்துல, அதனதில் காலத்திலே கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக செய்வார். நமக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். மற்றவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இல்லையே, இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறதே அவர் கொடுத்ததுதான். இனி நமக்கு என்ன வேண்டுமோ அதையும் அவர் கொடுப்பார். அதை கொடுக்கும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். நான் அநேக முறை ஒருவர் இங்கே சொல்லிருக்கலாம், அவருடைய கரத்துக்குள் அடங்கிருங்கள்னா கை இதுதான் இருக்கும் இல்லையா? கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்க முடியாது, ஆடல் பாடலா இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்காது, இருளாதான் இருக்கும், இறுக்கமா தான் இருக்கும், இடுக்கமா இருக்கும், இருளா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதுல எல்லாம் கருவறையும் இருளாதான் இருக்கும், கருவறையும் இடுக்கமாதான் இருக்கும், கருவறையிலையும் நம்ம சுருங்கி உருண்டுதான் இருந்தோம். ஆனால் நாளொன்று வரும் பொழுது அவர் கைகளை திறக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நாம் பார்ப்போம். அதற்கப்புறம் நம்மளா நினைச்சா கூட நம்முடைய வளர்ச்சியை நிறுத்த முடியுமா? நம்முடைய வளர்ச்சியை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும். அதே போலதான் நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் தம்முடைய கைகளை திறக்கும் பொழுது, அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தானாக வளரும். நாம எதுவும் செய்ய வேண்டியது, கர்த்தர் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்வார். அவரை அடங்கி அவரை நோக்கி யாபேசை போல தேவரீர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நோக்கி தேவரீர் என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, நீங்க தீங்கு வராமல் என்னை காப்பாற்றுங்க என்று நாம் அவரிடம் மாத்திரம் கேட்கும் பொழுது அந்த வசனம் கடைசியில கர்த்தர் அவனுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டார். நம்முடைய வேண்டுதலையும் கேட்க ஆண்டவர் ஆசையாக இருக்கு. ஆனால் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறாங்க. எல்லைக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு வேண்டிய நாம் வேண்டுவது, அவர் கர்த்தர் நமக்கு செய்வதை கண்களது காணவும் இல்லை, காதுகளது கேட்கவும் இல்லை, இருதயத்தினது தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது குறித்த காலம் வரும் வரைக்கும் அவருடைய எல்லைக்குள்ளாக அடங்கி இருப்பது மாத்திரம். அந்த எல்லை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது, நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறது, நம்மை சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. ஜெபிக்கலாமா? பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பெலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமானதும்
நிற்பதுமே கிருபை நிர்மூலமானதும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ளுமை தாருமே காத்து கொள்ளுமை தாருமே தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அதே இம்மற்றும் காதலுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாப்பா, நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கருமை. இயேசுராஜா, நீர் இந்த உலகம் என்றும் எல்லைக்குள்ளாக வந்து எங்களுக்காக கர்த்தாவே உங்களுடைய ஜீவனை தந்தீரே ராஜா. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தீரே. அதே போல நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவா. அப்பதான் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்குமே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய எண்ணெய்க்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதன் காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் நீங்க. எங்களோட வாழ்க்கையிலும் நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். மீன் பெரிய கேட்டுக்கொள்கிறோம். பரவாயில்ல. ஆமென்.